ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான நமஸ்காரங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டில் பாபாவுக்கு கடந்த வருஷம் ராமநவமி அன்னைக்கு பூஜை செய்த அந்த பதிவை தான் பார்த்துட்ருக்குறீங்க. நான் வருஷத்தில் 4 விசேஷமான நாட்களை வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாபாவினுடைய சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி பாபாவினுடைய படத்துக்கு சந்தன குங்குமத்தில் பொட்டு வைத்து பாபாவினுடைய படத்தில் எனக்கு என்ன கிடைக்குதோ அந்த அழகான மலர்களை கொண்டு அலங்காரம் செய்து உதிரி பூக்களால் பாபாவுக்கு 108 அஷ்டோத்திரம் இருக்குது இல்லைங்களா, அந்த அஷ்டோத்திரம் சொல்லி பாபாவுக்கு அர்ச்சனை செய்து பாபாவுக்கு மிகவும் பிடித்தமான ஆரத்தி வழிபாடு செய்கிறது வழக்கம். அந்த அற்புதமான ஆரத்தி வழிபாடு பதிவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் சேனல் மூலமாக நான் பாபாவினுடைய பூஜை முறைகளையும் பாபாவினுடைய சச்சரிதத்தை பற்றியும் பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் நிறைந்த பாபாவினுடைய சத்திய வாக்குகளையும் சாய் மோட்டிவேஷன் வீடியோஸாகவும் கொடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த சேனலில் எந்த மாதிரி பதிவுகள் பிடிக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு சாய் அன்பர்களும் கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த பதிவுகள் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பக்தர்கள் சாய் மோட்டிவேஷன் மட்டும்தான் இஷ்டமாக கேட்குறீங்க. ஒரு சில பக்தர்கள் பாபாவினுடைய ஆரத்தி வழிபாடு பாபாவினுடைய சச்சரிதத்தை பற்றி பேசினா அதை வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. நீங்கள் எந்த மாதிரி விரும்புகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு சாய்ராம் நீங்கள் வாரம் வாரம் ஒரு சச்சரிதத்துலேருந்து ஒரு அத்தியாயத்தை பற்றி பேசுங்க, அதில் வரக்கூடிய கதைகளை பற்றி பேசுங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இல்லை இந்த மாதிரி பாபாவினுடைய பூஜை நீங்கள் வாரம் வாரம் வியாழக்கிழமை பண்ணுற பூஜைகளை எங்களுக்கும் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்கன்னு கேளுங்க. ஒரு சிலர் வந்து பாபாவினுடைய விரத முறை, அந்த 9 வார விரத முறை அதெல்லாம் கூட வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி பதிவுகள் வேணுமா, இல்லை பாபாவினுடைய அருள் சத்திய வாக்கு சொல்கிறேன் இல்லைங்களா, பாபா வந்து உங்களுக்கு அருள் வாக்கு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பதிவுகள் வேணுமா, எதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் நீங்கள் பதிவிட்டீங்கன்னா எனக்கு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைக்கும். எனக்கும் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறதுக்கும் எனக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். பாபாவை நாம் எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி அலங்கரிக்கிறோம், அதெல்லாம் தாண்டி பாபாவை நாம் எந்த அளவுக்கு அன்போட வணங்குகிறோம், பக்தி பூர்வமாக வணங்குகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே தேவையானது பக்தியை விட அன்பு மட்டும்தாங்க. பாபாவுக்கு ஒரே ஒரு மலர், ஒரே ஒரு பழம், ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லைனாலும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, நாம் 3 வேளை சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த 3 வேளை சாப்பாடையும் பாபா கிட்ட காமிச்சு, பாபா இந்த அன்னத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. இதே போல் நிறைய ஜீவராசிகளும் மனிதர்களும் இந்த உணவுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான நேரத்தில் உணவு கிடைக்க செய்யுங்க. இன்னைக்கு இதை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி பாபா கிட்ட காமிச்சு அவருக்கு நெய்வேத்தியம் செய்யும் முகமாக அவருக்கும் பாபா நீங்கள் சாப்பிட்டு இந்த உணவை எனக்கு பிரசாதமாக்கி தாங்கன்னு சொல்லி பாபாவை வணங்கிட்டு நீங்கள் அந்த சாப்பாடை பிரசாதமாக சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் புது தெம்பு கிடைக்குங்க. இதை தான் நான் என் வாழ்க்கையில் நடைமுறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி என்னுடைய அனுபவங்களும் பாபாவினுடைய லீலைகளும் கூட நிறைய இருக்குது. உங்களுக்கு பாபாவினுடைய லீலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னுடைய அனுபவங்கள் பாபாவை பற்றின அனுபவங்களை தெரிஞ்சுக்கணுன்னாலும் தயவு செய்து கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பதிவு வேணும்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்காக நான் அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்ச மாதிரியே எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். பாபாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அதே மாதிரி பாபாவினுடைய சச்சரிதத்தை பற்றி பேசினாலும் அது ஒரு கடல் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கோ நிச்சயமாக நம்ம கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேளுங்க. அதோட ஓம் சாய்ராம்னு நீங்கள் பதிவிட்டீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு லைக்கு எனக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட இதை கேட்டுக்கிறேன். இதை மாதிரி அடுத்து பாபா சம்மந்தப்பட்ட பதிவுகள் உங்களுக்காக நிறைய காத்திருக்குதுங்க. நம்மளுடைய சாய் சாத்விக் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுகள் மூலமாக பாபா நிச்சயமாக உங்களோட பேசுவார், உங்களுடைய மனதுக்கு ஆறுதல் கொடுப்பார், உங்களுக்கு நீங்கள் கேட்பவை அனைத்தையும் தந்து மகிழ்வித்து உங்களை ஆசிர்வதிப்பார். ஓம் சாய்ராம்.